என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் ஓம் சக்திதாய், உனக்கான பெண் தெய்வமாய், உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாய் நீ வாழப்போகும் நேரம் வந்துவிட்டது. உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள். எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சியடைய போகின்றாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். யார் மீதும் கோபப்பட வேண்டாம். நீ தினமும் வழிபடும் என்னையே கண்ணில்லாதவள், சக்தி இல்லாதவள், வெறும் கல் என்று சொல்கின்றார்கள். நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் இந்த ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கின்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது செல்லமே, கலங்காமல் இரு. உன் கவலைகள் அனைத்தையும் பொடிப்படியாக போகின்றேன். உன் கண்முன்னே உன் இன்பத்தை நீ பார்க்க போகின்றாய். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு பெறப்போகின்றாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இது உண்மை. உன் கவலைகள் அனைத்துமே பொடிப்பொடியாக போகின்றேன். உன் கண்முன்னே உன் இன்பத்தை பார்க்க போகின்றாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக இது உன் கைகளில் வந்து சேரும் நேரம். உன் கை ஓங்கி நிற்கும் நேரமும் இதுவே. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. காரணம் புரிகிறதா? உனக்கான ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள்? என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேறவில்லையே என்று என்னை பார்த்து வருந்துகிறாய். எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அம்மா என்று கோபப்படுகிறாய். நிச்சயம் உன் சோதனைகளை நான் முறியடிப்பேன். உனக்கான நேரம் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு ஒன்றுமில்லை என் செல்லமே. நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தேவையானது அனைத்தும் விரைவிலேயே உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறிவிட்டேன் அல்லவா? அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என் செல்லமே. எல்லாம் சுமூகமாய் முடியும். உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகின்றாய். குழந்தையே, இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை. உனக்கு துணை நானே. உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன். இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன் கேள். உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கப் போகின்றாய். மாவிலை தோரணங்களுடன், உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகின்றது. மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் தித்திக்கப் போகின்றாய். உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது. கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாய் இருந்து வாய் என் செல்லமே. இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது. கலங்காதே செல்லமே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கின்றது. நீ உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள்? நான் செய்வதெல்லாம் தவறு சொல்கிறார்கள் என்று வருந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, அந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது உன் சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணமாவேன் அம்மா என்று தானே புலம்புகின்றாய்? இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடு. நான் உனக்காக தான் இருக்கின்றேன். உன் அன்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ என்னை விட்டு விலகவும் விடமாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி கொடுப்பேன். குழந்தையே, உன் அன்னை நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பாரங்களை எல்லாம் என் பாதத்தில் தளர்த்திவிடு. அதை நான் பார்த்து கொள்கின்றேன். அதை சரியாக்குவது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. குழந்தையே, அது ஆதிபராசக்தியான பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும். உன் மன அளவில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வில் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் இது. என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பதொன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே. பயப்படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே. குழந்தையே, நின்று தைரியமாக முன்னேறி செல்ல பழகு. முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள். மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றும் நீ நீயாக இருந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒருபோதும் தோல்வி என்று எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகில்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன்.
உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். காத்திரு செல்லமே. அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. நல்லதே நடக்கும். இப்பொழுது நீ வலுவான விதைக்கும் வரம்புகளற்ற சதிக்கும் இடையே பயணித்து கொண்டிருக்கிறாய். நடக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் விதி என்று புரிந்து கொள்வதா அல்லது அடுத்தவர்களின் சதி என்று எடுத்து போராடுவதா என்று உனக்கு இன்னும் புரியவில்லை. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா? என்னை முழுவதுமாக பற்றிக்கொள் தங்கமே. ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் விளையாடி கொண்டிருக்கும் போது மதி சொல்லும் இடம் ஆன்மீக பற்று என்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதிபராசக்தி கைகளால் நல்லதாக மாறி உன்னையே வந்து சேரும். என் பூரண ஆசிகளால் நான் அன்றே உனக்கு கூறினேன், என் விதி உன் விதியை மாற்றித்தரும் என்று. உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை முறியெடுக்க என் அருள் ஒன்றே போதும். விதியை மதியால் வெல்லலாம் என்பது கூட நீ அறிந்திருப்பாய் அல்லவா? எப்படி வெல்வது என்பதை கூறுகிறேன் கேள். எதிர்மறையான பேச்சுக்களையும் செயல்களையும் உன் முன்னால் மற்றவர்கள் நடத்தச் செய்வார்கள். உன்னை எரிச்சலூட்டும், உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை மற்றவர்கள் உன் முன்னே செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய செயல்கள் உன்னை கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உச்சத்திலும் கொண்டு போய் விடும். ஆனால் கவலை கொள்ளாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. உன் மனம் பக்குவமடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நிகழ்வுகளும். அமைதியாய் சுமூகமான வழியில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையை விளக்கும் சிறந்த பண்பாகும். உனக்கு எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் அதை பார்த்து நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு. எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாவது பட்சம். முதலில் எப்படி சுமூகமாய் தீர்ப்பதென்பதை யோசி. ஒரு பாத்திரத்தை நீரின் கீழே அமர்த்தினால் கீழே செல்வது போலதான் இருக்கும். ஆனால் அது 2 மடங்கு முன்னோக்கி வந்துவிடும். இதுவே அதை தண்ணீரை அழுத்தாமல் விட்டுப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதுபோலதான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை பற்றிய கவலைப்பட்டு கொண்டே அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொண்டிருந்ததால் நீ எத்தனை அழுத்தம் தருகின்றாய் அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனதளவில் நீ சக்தியை வளர்த்து கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும். இது புரிந்து கொண்டு செயல்படு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு. என் குழந்தையே, நாளை நல்லதொரு விடியலை உன் அம்மா உனக்கு தரும். நல்ல செய்தி நீ எதிர்பார்த்ததையே கொடுக்கும் நாள் ஏற்படும். உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அந்த நாளை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு. வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன். மேலும் என் பிள்ளைகளை துன்பப்பட செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் தடங்கல்கள் வலி ஏற்படுவது போலதான் இருக்கும். ஆனால் அது தடைகள் என்று நினைக்கக்கூடாது. வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், சாதிப்பதற்கு நிறைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும். நமக்கு எந்தெந்த சூழ்நிலையிலும் வழி கொண்டு சாமர்த்தியம், திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. உனக்கு உன் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியமும் வேண்டும். உன் எதிர்காலத்தில் உன் விருப்பம் எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கிறது. உன்னை நான் என்றும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும் இருக்கும். எட்டாத உயரத்தில் செல்வாய். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். ஈசனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையையும் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றாய். உன் பிரார்த்தனைகளை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உன் விருப்பப்படி நிறைவேறும். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீக்கி சகல சௌபாகியங்களுடனும் உன்னை தேடி வரும் நேரம். ஆம் தங்கமே, உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவும் உன் அன்னை ஓம் சக்தி நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நான் உன்னிடம் கேட்பது வெறும் 3 நிமிடம்தான். அதை எனக்காக காணிக்கையாக கொடுப்பாயாக. அவ்வாறு நீ கொடுக்க நினைத்தால் உனது பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும். உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்று எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? கண்டிப்பாக மாறும். நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் போகின்றாய்.
அந்த நேரம் உனக்கு நெருங்கி வருகிறது. அதுவரை பொறுமையோடு காத்திரு தங்கமே. நிச்சயம் உன்னை நான் உச்சத்தை அடைய செய்வேன். என்னுடைய முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டது தங்கமே. அதனால் அந்த அற்புத நிகழ்வு காரணமாக முன்பு நடக்காததெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. முன்பு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. உன் அடுத்த ஆசீர்வாதத்தை பெற நீ பிச்சை எடுக்கவோ அல்லது மன அழுத்தம் கொடுக்கவோ வேண்டியதில்லை. தட்டி போனது அனைத்தும் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். உன் பூர்வ ஜென்ம சாவக்கேடுகள் இப்பொழுது அனைத்தும் நான் விலக்கி நீ இழந்ததை அனைத்தும் மீட்டு உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும்படி நான் செய்கின்றேன். உன் வாயுர் கதவுகளை தட்ட விரைவில் நானே வருவேன். போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாய் எப்பொழுதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டுமே செய். நல்லதை மட்டுமே நீ நினைத்து கொண்டிரு. உன்னை நான் காப்பேன். உன் வீடு தேடி நிச்சயமாக நானே வரப்போகின்றேன். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. சிறு சிறு தடைகள் வரதான் செய்யும். அதில் இன்னும் ஒன்று இருக்கின்றது. அதுவும் உன்னை மெருக்கேற்றவே. புதிய வெற்றிகளையும் முக்திகளையும் கண்டறி தங்கமே. கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நீ வேண்டியது அனைத்தையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏராளமாய் சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்ததான் போகின்றேன். சந்தோஷமாக நீ வாழ்வாய் தங்கமே. உன்னை தொடரும் இரங்கல்கள் அனைத்தும் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடியே வாழப்போகின்றாய். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் துரத்தியடி. நான் இருக்கின்றேன் உன்னை காக்க. எண்ணம்தான் வாழ்க்கை. எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள். எண்ணங்கள் எப்பொழுதும் வான் நோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் எப்பொழுதும் வலிமையாகவே இருக்க வேண்டும். என்று நீ எது நடக்க வேண்டும் என்று நம்புகின்றாயோ அது நாளை நிச்சயமாக நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுக்கும் வரம் கிடைக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே தான் பெரியதென்று பேசிக்கொண்டு அவர்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடைத்து வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நீ கவலைப்படாதே. அவர்களின் அகந்தையை நான் அடக்கி விடுவேன். உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அந்த வலியை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன். ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இவை அனைத்தையும் முடிவில்லாதது. இவை அனைத்தையுமே நீ கடந்து வந்ததால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். அன்று என்னை நீ புகழ்வதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதையே நீ சகித்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்ந்துவிட்டாய். இனி எதற்காக கவலைப்படுகின்றாய்? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள் இவற்றிலிருந்து கடந்து வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த நொடியில் மலை போன்ற பிரச்சனை கூட வழிவிட்டு நிற்கும். ஆனால் நீ பயந்தோ சோர்ந்தோ கொண்டிருந்தால் இதை நம்மால் செய்ய முடியும் என்று யோசிக்கின்றாய். இப்படி யோசித்து கொண்டிருந்தால் உன்னை சிலைந்து வலை கூட சிறையெடுக்கும். குழந்தையை, எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் உடனே ஏமாற்றம் என்ற பரிசே கிடைக்கும். ஆனால் எல்லா ஏமாற்றங்களுக்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது நீ கர்மவினை என்ற மாசு படிந்த குப்பைகளால் வாட்டி வதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி ஒரு நாளும் அவ்வாறு நடக்க விடமாட்டேன். உன் கர்மவினைகள் அனைத்தும் முடிந்துவிட வேண்டும். இனி உனக்கு கர்மவினை வரக்கூடாது என்றால் நீ பலருக்கு உதவி செய்து உன் பாவங்களை புண்ணியமாக்கிவிட்டாய் என்றால் உனக்கு கர்ம வினைகள் அனைத்தும் விலகி நீ இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது உடனே உனக்கு நடக்கும். நீ நம்பினால் மட்டுமே எல்லாம் நடக்கும். என் செல்லமே, நீ என்னை முழுவதுமாக நம்பு. என்னை நீ முழுவதுமாக நம்பி என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் ஓம் சக்தி உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன். நான் சொல்வதை கேட்டு நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே இனி நல்லதாகவே நடக்கும். நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது சில நேரங்களில் வெற்றியை தராமலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை தரும். எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய். அதன்பின் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். என் செல்லமே, நீ விரும்பிய ஒன்றிற்காக நீ போராடவில்லை என்றால் நீ இழந்ததற்காகவும் அழ வேண்டாம். வாழ்க்கையில் லட்சியத்தை மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம் என்ன தெரியுமா? போராடுவது மட்டும்தான். இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இங்கு கிடைக்காது. அதை நீ நன்றாக புரிந்து கொள்.
நீ ஒருபோதும் அற்பமாக யாரையும் எண்ணிவிடாதே. ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும். எது உன்னிடம் இன்று இருக்கிறதென்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். அதனால் நீ இழந்ததை நினைத்து ஒரு நாளும் நீ வருத்தப்படக்கூடாது. இங்கு ஒன்று நீ இழந்தாய், அதன் பின் ஒன்று பெரிதாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர் மீது நீ கோபம் கொள்ளாதே என் தங்கமே. ஏனெனில் நீ கொள்ளும் கோபம் உன்னையே அழித்துவிடும். வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி கவலைப்படாதே. ஏனெனில் உனக்கான வாய்ப்பு ஒன்று என்றுமே காத்திருக்கும். எப்போது எப்படி இருக்கின்றாய் என்பது முக்கியமில்லை என் தங்கமே. வாழ்க்கையில் உனக்கென ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய மனதைரியம். குழந்தையே, நீ விரும்பியது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம். அதை எண்ணி கவலைப்படாதே. ஏனென்றால் அதைவிட உனக்கு தகுதியானது உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் கட்டுப்படுத்த வேண்டிய 2 விஷயங்கள் உனது ஆசைகள் மட்டுமே என் செல்லமே. உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். ஏனெனில் நீ ஆசைகளை குறைத்து கொண்டாலே உன்னுடைய மகிழ்ச்சி நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உனது கடமையை நீ கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் செயலற்ற தன்மையை விட நடவடிக்கையே உண்மையில் சிறந்ததாகும் என் செல்லமே. உன் வேலையை உனது கடமையாக எடுத்துக்கொள். ஆனால் அதற்கான பலனை மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அதற்கான பலனை நானே உனக்கு கொடுப்பேன் அல்லவா என் செல்லமே. தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள். பேசாமல் மௌனமாய் கேட்டு கொண்டிருப்பவர்களே இங்கு உறவுகளை தக்க வைக்க நினைப்பவர்கள். மனதில் எந்த வேதனைகளுக்கும் இடம் கொடுக்காதே. ஏனென்றால் மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவிழந்து விடும். காரணம் இன்று இங்கு யாருக்கும் கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான். இப்பொழுது நீயும் அதை பெறப்போகின்றாய் என் தங்கமே. அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையே இல்லை. ஏனெனில் தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். என் கண்மணியே, நீ சுமக்கின்ற நம்பிக்கையே நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று தேவையின்றி இருப்பது நாளை தேவையில்லாததாக கூட மாறிவிடலாம். நீ விரும்பாத துன்பமோ உன்னை தேடி வரும்பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி வந்து சேராதா என்ன? நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே. நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். மனதிற்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓம் சக்தியின் வாக்கு என் பிள்ளை உனக்கு இன்று கிடைக்கிறது என்றால் என் தங்கமே, உன்னுடைய அம்மா நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறேன் என்று அர்த்தம். என் தங்கமே, நீ இந்த ஓம் சக்தியின் வாக்கினை தவிர்த்து விடாதே. உன் தாயானவள் உன்னை காண நானே வந்து என் வாக்கினை உனக்கு நல்ல வாக்காக தர காத்து கொண்டிருக்கும் வேளையில் என் குழந்தை, நீ என்னை தவிர்த்து விடாதே. என் தங்கமே, உன்னை தேடி நல்ல செய்தி உன் தாயானவள் நான் நிச்சயமாக அனுப்பி வைக்கின்றேன். என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன். என் குழந்தை எதற்காக என்னிடம் வந்து எதை கேட்டு என்னிடம் தயங்கி நின்றதோ, அம்மா நமக்கு தருவாளா என்று எதை நினைத்து என் குழந்தை என் மீது சந்தேகம் கொண்டதோ அதை எல்லாவற்றையும் போக்கும் விதமாக உன் தாயானவள் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்னால் சந்தோஷமாக உறங்க முடியவில்லை. நான் எழுந்திருக்கும் போதும் கூட பிரச்சனையில் தான் எழுந்திருக்கின்றேன். தாயே, எனக்கு இதிலிருந்து எப்போது நிம்மதி கிடைக்கும்? இதிலிருந்து எப்போது எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? என்னை சுற்றி இருப்பவர்களாலும் எனக்கு தொந்தரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நீ எப்பொழுது முடித்து தரப்போகின்றாய் என்று என் குழந்தை என்னிடம் கேட்பதற்கு பதில் தரத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள். உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் கடந்த விஷயங்களை எல்லாம் நீ மீண்டும் நினைக்காமல், நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்க வேண்டும். நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் தான் உனக்கு உறக்கம் கூட நீ வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று தேவை என்றால் உனக்கு ஞாபக மறதியும் மிகவும் அவசியம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ எப்பொழுது உன்னுடைய தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்க்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு நிம்மதி பிறக்கும். என் குழந்தையை, எப்பொழுதும் எதையோ போட்டு நீ சிந்தனைக்குள் ஓட்டிக்கொண்டே இருக்கின்றாய். அப்படி நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் எப்படி உனக்கு வரும்? இரவில் உன் சிந்தனைகளை முதலில் நிறுத்து. தேவையில்லாமல் யோசிப்பதை முதலில் நிறுத்திக்கொள். என் தங்கமே, விடியும் பொழுதில் உனக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும்.
அதை விடுத்து நீ தேவையில்லாமல் அதை போட்டு உன் மனதிற்குள் போட்டு குழப்பி உன்னையும் குழப்பி தூக்கத்தையும் கெடுத்து உடலையும் கெடுத்து நீ எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கான காரணத்தை நீயே உருவாக்கி கொள்கின்றாய். விடியும் பொழுது உனக்கான பதில் உனக்கான தீர்வு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. இதுவரை இது போன்று நீ எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றாய், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கின்றாய், அதை தாண்டி இன்னும் எத்தனை கஷ்டங்கள் அனுபவங்கள் இவை எல்லாமே தாண்டி வரக்கூடிய விஷயம்தான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, நீ மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே வென்ற பின்பு எல்லாம் மாறிவிடும். யாரெல்லாம் உன்னை தவிர்க்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் வெற்றியை தடுக்கும் முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அதன் பின்னால் மனம் மாறி விடுவார்கள். உன்னுடைய வெற்றிதான் அங்கு நின்று பேசும். உன்னை ஒதுக்கி சென்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். உன்னை குறை சொன்னவர்கள் எல்லாம் உன்னை பற்றி நிறைவுகள் மட்டும்தான் பேசி உன்னை உதாரணமாக காட்டுவார்கள். பார்த்தாயா அவள் எப்படி இருந்தாள், இப்பொழுது அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் உன்னை உதாரணமாக்குவார்கள். அதனால் உன் மனதை மட்டும் ஒருபோதும் தவறவிட்டு விடாதே. உன்னை சுற்றி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் உன்னுடைய முயற்சியை தடுக்கவும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். யாரையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறுவதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முடியும் என்று உன்னால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் அதில் உன்னுடைய முயற்சியை நீ தவறாமல் எடுத்துவிடு. அதுவே உன்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று தெரிந்தால் அதற்கு தேவையான பயிற்சிகளை முதலில் எடு. வெற்றி என்பது எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, அடுத்தவன் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீ மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். அந்த உரிமை நீ அடுத்தவனுக்கு கொடுப்பதனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிடுகின்றாய் என்பதுதான் அர்த்தம். அதனால் முடிவுகளை நீயே எடு, வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காதே. உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது செய்ய நினைக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய முயற்சியில் தவறாமல் உறுதியோடு இரு. என் குழந்தை, உறுதியோடு இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு உறுதியாக இருப்பதற்கு வழிகாட்டுவேன் என்பதை மறந்து விடாதே. நீ இப்பொழுது வளர்ச்சி அடைந்து விட்டாய் என்று உன்னை பாராட்ட நினைப்பவர்களிடம் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வளர்ச்சியில், உன்னுடைய சூழ்நிலையில் கூடிய நட்புகள், அநேக நட்புகள். நீ எப்பொழுது கஷ்டத்தில் இருந்தாயோ, நீ சிறுமையில் இருக்கும்போது உன்னோடு நட்பு பாராட்டியவர்கள்தான் உண்மையான நண்பர்கள், உண்மையான நட்புணர்வு கொண்டவர்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சிறுமைப்பட்டவன் மீது எவன் ஒருவன் இரக்கம் கொள்கின்றானோ அவன்தான் நல்லவன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, அந்த காலத்தில் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களின் நட்பு உனக்கு காலம் முழுவதும் தேவைப்படும். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்பதற்காக நீயும் உன்னுடைய நட்பு வட்டாரத்தை மாற்றிக்கொள்ளாதே. அங்கு உனக்கு நீ கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அங்கே நீ மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்திருப்பாய் என்பதை எப்பொழுதும் நீ நன்றி உணர்வோடு அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதே நீ ஒருபோதும் மறக்காதே. என் குழந்தைகளுக்கு பல வழிகளை தந்தவர்கள் பல காயங்களை உனக்கு வார்த்தைகளாய் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் உன்னுடைய மனப்பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது. பேசுபவர்கள் பேசிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தை, நீ அதை மட்டுமே நினைத்து கொண்டு தூக்கமில்லாமலும் உன்னுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமலும் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒன்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காயப்படுத்தியவர்களும் சரி, நம்முடைய முயற்சியில் நம்மை கீழே இழுத்து விட்டவர்களும் சரி, எல்லோருமே ஒன்றுதான். என் குழந்தை, உன்னுடைய முயற்சியில் மட்டும் நீ கைவிடாமல் மற்றவர்களிடம் வார்த்தைகளுக்கு உன்னுடைய காது கொடுத்து கேட்காமல் நீ இந்த அம்மாவை துணையாக கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைப்பாயானால் நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியில் உன்னோடு துணை நிற்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. முதலில் எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றானோ அவன்தான் மற்றவர்களையும் மாற்றிக்கொள்ள தகுதி உடையவன் ஆவான். என் தங்கமே, உனக்கு இருக்கும் தீய எண்ணங்களை எடுத்து முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. அப்போதுதான் நீ மற்றவர்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருக்கும். நீ உறங்குகின்ற நேரங்கள் குறைய ஆரம்பித்தது, உன்னுடைய வாழ்க்கை பொறுப்புகள் உனக்கு அதிகம் ஆகிவிட்டன என்று ஒரு வருத்தம் இருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் சிந்தனைகளை அதிகமாக விடுகின்றாய்.
அப்போது நிச்சயமாக உனக்கு தூக்கம் இல்லாமல் போய்விடுகின்றது. என் தங்கமே, யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்க்க வரவில்லை, யாருமே உன்னுடைய கஷ்டத்தை பங்கெடுக்க வரவில்லை, யாருமே நீ படுகின்ற அனுபவிக்கின்ற வேதனைகளை பார்ப்பதில்லை. எல்லோருமே நீ நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்து விடுவாய், தவறிழித்து விடுவாய், கஷ்டப்படுவாய், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக உன் ஓம் சக்தியானவள் இது போன்ற சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் செல்லமே. அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் என் தங்கமே, உனக்கே புரியும். நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது. நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அது எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது. உன் மனமோ உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது. இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும், சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய். அப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ இருக்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வது என்று தெரியாமல் தொலைந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய். நான் மீது மிகுந்த கோபம் கொள்கின்றாய். எதிர்பார்க்கக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல செய்தியில்லை, உன் செவி வந்து செய்வதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை. பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் சுற்றி இருப்பவர்கள் நண்பர்களோ விரோதியோ என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்து பார்க்க பழகிக்கொள் என் செல்லமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொல்கின்றேன். ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்று தானே கேட்கின்றாய். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் நான் எவ்வளவு காலம் நான் பொறுமையோடு இருப்பேன்? எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றார்கள். நாளைக்கு குணத்தை புரிந்து கொண்டு கூறுவது ஒன்றுதான், இருப்பது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதுதான் உள்ளது. சமநிலையில் இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக நிறைவேறியவுடன் அதை அதிர்ஷ்டம் என்ற அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் எனது தலையை நோக்கி தள்ள முடியும் என்று நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும். வகையில் இருக்கின்றாய். பல கஷ்டங்களையுமே தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர உனக்கு சோதனை வருகிறது என்றால் ஒருபோதும் இடத்தில் வரவே கூடாது. என் செல்லமே, சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக யாரை வந்து சேரும் என்று நான் அறிவேன். நீ எதை இழந்தாயோ அது உனக்கு ஆகாத விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால் தான் இந்த நிலைமை இழக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை நினைக்கின்றாய்? நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு அறிந்து வேதனைப்படுகிறாயோ, அதை விட மிகச் சிறப்பானதோ சந்தோஷமானது சரியோ அதை விட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பது பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ அதை விட மிகச் சிறப்பானதை சந்தோஷமானதை அதை விட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன் அம்மா பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய். நீ முன்னோக்கி கவனமாக இருக்க வேண்டும் என்பது நேரமும் வந்துவிட்டது என்ற அறிவுரையாகும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் போதும். சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே. நீ கடந்த கால இடைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா, எதிர்காலத்தை மட்டும் என்னிடம் கூறுகின்றாய். எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும். உழைப்பும் நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது. நான் விட்டுவிடுவேனாக காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளையே. ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். இதை முழுமையாக நிறைவேற்றி தருவேன்.
கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே. நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்புமே தவிர நீயும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா? இதை கேள் தங்கமே, உனக்கே என்னுடைய அற்புத லீலைகள் பற்றி நன்றாக புரியும். இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்த எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம். நீ வாழ்ந்தால் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை. எல்லாமே கடவுளின் வாழ்க்கையை வாழலாம். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக காத்திரு என் வாழ்க்கையில் வரக்கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழியை எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ மனது மிக கவலையில் உள்ளது எனக்கு தெரியும். காலத்தில் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது. எதிர்மறையான ஆற்றல்களும் சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கும்.